வணக்கம். சீதாஸ் பேஜஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய நாட்கள் வந்து வியாழன் அண்ட் வெள்ளி நம்ம பார்க்கல, சனி ஞாயிறு ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்குறோம். கடைசியாக அந்த ரோல் ரிவர்சல்லேருந்து நம்ம பார்க்கல. ஏஞ்சல்ஸ் எல்லாம் டெவில்ஸாகவும் டெவில்ஸ் எல்லாம் ஏஞ்சல்ஸாகவும் மாற்றினாங்க. அதில் பார்த்திங்கன்னா மஞ்சரி வந்து ஒரு பயங்கரமான டெவிலாக பண்ணியிருந்தாங்க, தர்ஷிகாவும் ரொம்ப பண்ணியிருந்தாங்க, தீபக்கும் ஒரு மாதிரி பண்ணியிருந்தார். ஸோ இதெல்லாம் வந்து அதெல்லாம் விட இன்னும் கொஞ்சம் சிவியராக இருக்கும் இவங்க வரும்பொழுது. அதெல்லாம் பார்த்துட்டு வந்ததுனால இன்னுமே கொஞ்சம் சிவியராக ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோம். கடைசியில் பார்த்தா ஒன்றுமே நடக்கலை. பண்ணுவாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் அவங்களே உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மாவே வந்து எல்லாருடைய மெடல்ஸையும் பிடிக்கிட்டு போயிட்டாங்க. பிடிக்கிட்டு எனக்கு 3 கிடச்சிது, உனக்கு 2 கிடச்சிதுன்னு அப்படியே பேசிட்டு எடுத்துட்டாங்க. அதோட ஒன்றும் பெருசாக பண்ணவே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் போரிங்காக இருந்தது. அதனால் உண்மையிலேயே சீக்கிரமாக முடிச்சிட்டார். பிக் பாஸே டாஸ்க்கை முடிச்சு வச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்தது வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் அது மாதிரி எடுத்தாங்க. பெஸ்ட் பர்ஃபார்மரில் வந்து எல்லாருமே தர்ஷிகா அண்ட் இவங்கள தான் சொன்னாங்க, மஞ்சரி தான் சொன்னாங்க. ஸோ மஞ்சரி பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு வந்தது. அப்புறம் வேர்ஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லும்போது ஜாக் அண்ட் சௌந்தர்யாவை தான் சொன்னாங்க. ஸோ உண்மையிலேயே ஜாக் அண்ட் சௌந்தர்யா இந்த வாட்டி நல்லாவே விளையாடவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ப்ளஸ் மஞ்சரியை வந்து கொஞ்சம் டார்கெட் பண்ணது நமக்கு கஷ்டமாகவே இருந்தது, அதுவும் பார்த்தோம். ஸோ இது வந்து நல்ல பிளேயர்ஸ் தான், பட்டு இந்த என்னமோ இந்த இதில் வந்து செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்ததுனால அவங்க ஒன்றுமே பண்ணல அப்படின்னு தான் நான் சொல்வேன். அடுத்தது பர்ஃபார்மன்ஸ் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மருக்கு வந்து பனிஷ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்கும் சௌந்தர்யாவுக்கும் உப்பில்லாத சாம்பார் சாதம் அதுதான் தரப்பட்டது. 3 வேளையுமே அதுதான். அதை தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டாங்க, அப்புறம் அவங்களால சாப்பிட முடியல, நிறுத்திட்டாங்க. சாப்பிட்றதே நிறுத்திட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பட் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து ஒரு அப்பீல் வச்சாங்க, அவங்களால முடியல பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியில் என்னாச்சுன்னா ஒரு அமரன் திரைப்படம் போட்டு காமிக்கப்பட்டது அவங்களுக்கு. ஸோ அதனால் அன்றைக்கி அலோவ் பண்ணிட்டாங்க. வெரி குட், இவ்வளோ நாள் இருந்ததுக்கு ரொம்ப பாராட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. விஜய் சேதுபதி வந்த பிறகு என்னாச்சுன்னா அவர் வந்து ரொம்ப கோபமாக தான் இருந்தார். இந்த மாதிரி ஒருத்தர் வந்து விளையாட விடாமல் பண்ணிட்டாங்க அப்படின்ற கோபம் அவருக்கு இருந்தது. ஸோ வந்துட்டு கேட்டார், யாரெல்லாம் விளையாட விடலையோ அவங்களெல்லாம் கேட்டார், யாரெல்லாம் விளையாடவே இல்லைன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அந்த கேள்விகள்லாம் ரொம்ப கரெக்டாக இந்த வாட்டி எனக்கே கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம் விஜய் சேதுபதி அப்படின்னு தான் நான் நினைப்பேன். எப்போவுமே அவர் கேட்குற கேள்வி வந்து இவங்களுக்கு புரியல. கண்டஸ்டன்ஸுக்கு வந்து அவர் என்ன கேட்குறார் எக்ஸாக்டாக அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சதே இல்லை. கொஞ்சம் பேருக்கு தான் புரியுதே தவிர மீதி பேர்லாம் அதனாலேயே பாதி நேரம் சுற்றுறாங்க அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. அதை ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுடலாம். அவர் வந்து பாலிஷ்டாக கேட்கணும்னு நினைக்கிறாரு, அது நடக்கலை. இவங்கக்கிட்ட ஸ்ட்ரைட்டாக கேட்டால் தான் புரியும் அப்படின்ற ஒரு நிலைமையில் தான் இருக்காங்க. ஸோ இது ஸ்ட்ரைட்டாகவே கேட்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் இந்த வாட்டி ஃபுல்லாக எல்லாரையுமே ஸ்ட்ரைட்டாக தான் கேட்டார். ஸோ அதில் ஜாக் அண்ட் சௌந்தர்யாவுக்கு சொன்னார், புரியுதா உங்களுக்கு, நீங்கள் ஆடாது எதனால் எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுதுன்னு புரியுதா அப்படின்லாம் கேட்டார். அவங்களும் புரிஞ்சுதுன்னு சொன்னாங்க. ஸோ அடுத்ததாக வந்து இந்த கேங்கெல்லாம் பற்றி கேட்டார், இந்த குரூப்ஸ் கேங்ஸை பற்றி கேட்டார். அவங்கள கேட்டார், நீங்கள் தானே கிச்சன் டீம் இன்சார்ஜ்னு கேட்டார். ஸோ இன்சார்ஜ் வந்து தர்ஷிகா இன்சார்ஜாக இருந்துக்கிட்டு அவங்க வந்து அந்த ரவா லட்டு பண்ணது, அந்த பாயசம் பண்ணது, அந்த மாதிரிலாம் வந்து கேட்டார். இதெல்லாம் மஞ்சரி கேட்கும்போது அந்த ஒரு பால், அந்த ஒரு ஸ்பூன் சக்கரை மறுக்கப்பட்டது. பட் உங்களுக்குன்னு வரும்போது நீங்கள் எப்படி பண்ணலாம், இதை நீங்களே இன்சார்ஜாக இருந்துக்கிட்டு நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே, அப்போ வந்து திருடன் கையில் சாவியை கொடுத்த மாதிரி தானே அப்படின்னு கேட்டார். அப்புறம் ஜெஃப்ரியும் கேட்டார். ஜெஃப்ரி வந்து ஒரு உண்மையாக ஒரு நல்ல கேப்டனாக இருக்க வேண்டிய ஜெஃப்ரி உண்மையிலேயே இதில் அவ்வளோவா ஷைன் ஆகலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் ஜாக்கை திட்டினார், இந்த மாதிரி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணது, நீங்கள் ஸ்பாயில் பண்ணது, நீங்கள் ஆடாமல் இருந்திருந்தால் கூட பேசாமல் இருந்திருக்கலாம், ஆடுறவங்களையும் போய் டிஸ்டர்ப் பண்ணிங்க. அது நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, மஞ்சரிலாம் சொன்னாங்க, ஒரு கேம் ஆடும்போது டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இது மாதிரியே குரூப்ஸாக இருக்குன்றதெல்லாம் பேசிட்டு வரும்போது கேட்டார். அப்போது அருண் ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணார். அப்போ அருணை கேட்டார், நீங்கள் யாரை டார்கெட் பண்ணீங்க, விஷாலை டார்கெட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட்ட சார்னு அவர் உடனே விஷால் எழுந்து, ஆமாம் சார், என்னை கூடயே நின்று பேசிகிட்டு இருந்தார் சார் அப்படின்னாரு. இரிட்டேட்டிங்காக பேசுகிறது வேறு, அவரை வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுகிறதுன்றது வேறு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அன்ஷிதாவை தர்ஷிகா பண்ணதெல்லாம் அப்படி இருந்தது, அதே மாதிரி மஞ்சரி பண்ணதெல்லாம் அப்படி இருந்தது. ஸோ அது வந்து விஷால் மேலே யாருமே செய்யலை அப்படின்னு நான் சொல்கிறேன்.
ஏன்னா அது ஜென்ஸ் ஆகட்டும் லேடிஸ் ஆகட்டும் விஷாலை யாரும் பண்ணல. இதில் வந்து முன்னாலேயே நான் சொன்ன மாதிரி சில பேர் வந்து சாட்சினா சொன்னாங்க, அது சில பேர் வந்து எல்லா குரூப்ஸ் கூடயும் ஒரு மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்க அப்படின்றவங்க மேலே இது வரல. அது மாதிரி விஷால் மேலே ஒன்றுமே வரல. அதனால் விஷாலை வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ணலை அப்படின்றது தான் உண்மை. ஸோ அது ஒன்று. தர்ஷிகாவே பண்ணலையே, இப்போ ஃப்ரெண்ட்ஸாக தானே ஆடிருக்காங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா இவங்க ஜாக்கெல்லாம் வந்து ஜெஃப்ரிக்கு ஒன்றுன்னும் போது போனாங்க, போய் பேசினாங்க. அதனால் அந்த இது தடைப்பட்டது. இவங்கெல்லாம் மற்றவங்கெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸை தொடவே இல்லை, அவங்க அந்த பக்கமே போகல. ஸோ இப்படி ஒரு கேம் ஆடிருக்காங்க. அடுத்ததாக வந்து அவர் கோவா கேங் பற்றி சொன்னார். கொஞ்சம் நம்மளுக்கே சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. அவங்க ரூல்ஸ் எல்லாம் வச்சு அந்த மீறக்கூடாதுன்னு சொன்னது, என்ன ரூல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு எல்லாரையும் பிளாஸ்ட் பண்ணார். ஜாக்கை பிளாஸ்ட் பண்ணார், இவங்கள பிளாஸ்ட் பண்ணார். எல்லாம் சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னார், அதையும் சொல்லணும். தர்ஷிகா வந்து உங்கள் அப்பா விடுன்னு கேட்டதுக்கு அவங்களுக்கு அப்படி வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுதும் இவர் வந்து கோவப்பட்டார். நான் என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோன்றது தெரிஞ்சு யூஸ் பண்ணணும், இஷ்டத்துக்கு வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் கரெக்டாக சொன்னார். கோவா கேங் பற்றி நிறைய பேசினார். அதே மாதிரி மற்ற குரூப்ஸுக்கு வந்து இது ஒரு பாடமாக இருக்கும்னு நம்புகிறேன். முக்கியமாக நான் நினைக்கிறது வந்து கோவா கேங்க்கு இது தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது இண்டிவிஜுவலாக பார்த்தா ஜாக் ஆகட்டும், சௌந்தர்யா ஆகட்டும், ஜெஃப்ரி ஆகட்டும் நல்ல பிளேயர்ஸ். எனக்கு ரயான் ரொம்ப தெரியாது, ரஞ்சித் எனக்கு கொஞ்சம் இன்னும் ஆடவே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் இவங்கெல்லாம் நல்ல பிளேயர்ஸ் தான். இவங்கெல்லாம் யாருமே வந்து நான் முதல்ல இருந்த மாதிரி விளையாட்டே இல்லை இப்போது. ஸோ அது வரணுன்னா இவர் கொடுத்த டோஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மற்ற கேங்ஸ் யாரையும் அவர் டச் பண்ணலை. ஏன்னா அவங்க வந்து அவங்க ஆட்டத்தை பாதிக்காத மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. நீங்கள் கூட ஆட்டத்தை பாதிக்காத மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இது பாதிக்குதுன்றதுனால தான் பேசுகிறேன்றதை கிளியராகவே சொல்லிட்டாரு. ஸோ அது முடிஞ்சிட்டு எவிக்ஷன் வந்து ஆனந்தின்னு சொன்னார். ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உண்மையிலேயே ஆனந்தி ஒரு இன்டெலிஜென்ட் பிளேயராக இருந்தாங்க, இண்டிவிஜுவல் பிளேயராக இருந்தாங்க. ஸோ அதனாலேயே போயிட்டாங்களோன்ற மாதிரி இருந்தது. பட் ஷி வாஸ் வெரி போல்டு. எல்லாம் நல்லா எடுத்துட்டாங்க, நல்லா எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசிட்டு நல்லா போனாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டாரு, அடுத்தது டபுள் எவிக்ஷன்னு சொல்லிட்டு சாச்சனாவையும் எவிக் பண்ணிட்டாங்க. சாச்சனா போகிறது எல்லாருமே இது ஃபெல்ட் பேட். ஏன்னா ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் அது ரொம்ப ஒரு அஃபெக்ஷன் இருந்தது. ஸோ அவங்க போகிறது எல்லாருக்குமே டிஸ்டர்ப் ஆச்சு. எஸ்பெஷலி முத்து அண்ட் மஞ்சரிக்கு ரொம்பவே டச்சிங்காக இருந்தது. கடைசியில் அவங்க கூட தான் இருந்தாங்க அவங்க. ஸோ சொல்லிகிட்டே போனாங்க, மஞ்சரிக்கா நீங்கள் ரொம்ப போல்டாக நல்லா விளையாடுறீங்கக்கா, அப்படியே விளையாடுங்கன்னு. அதே மாதிரி முத்துக்கும் நிறைய சொல்லிட்டு போனாங்க. ஸோ அந்த ஹோல் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ஆள் தான். இந்த தரம் உண்மையாலுமே சொல்லணுன்னா 2 எவிக்ஷனுமே எனக்கு என்னை முழு மனசோடு நான் இது ஒரு நல்ல எவிக்ஷன் அப்படின்னு என்னால் ஒத்துக்க முடியல. ஏன்னா என்னை பொறுத்த வரையில் இவங்கள விட மோசமான பிளேயர்ஸ் எல்லாம் இன்னும் வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கெல்லாம் பண்ணுறவங்க இன்னும் இருக்காங்க. அவங்கெல்லாம் போகாமல் இவங்க 2 பேர் போனது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஸோ இப்போ வந்து ஆனால் ஒரு பயம் வந்திருக்கும். இனிமேல் இந்த கேங் ஒர்க்கு, டீம் ஒர்க்கு, இந்த திருட்டுத்தனமாக சாப்பிட்றது, அது மாதிரி நிறைய விஷயங்கள், ஃபேவரட்டிசம் எல்லாமே அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வரும் வாரங்களில் அதெல்லாம் குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போவுமே இந்த வீட்டில் வந்து இண்டிவிஜுவலாக விளையாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரியும் சரி, முத்துக்குமரனும் சரி, முக்கியமாக தீபக் வந்து ரொம்ப சென்சிபிளாக எல்லாருக்கும் ரொம்ப அழகான அட்வைஸ் கொடுக்குறாரு. ஆக்சுவலாக அவங்க சௌந்தர்யா வந்து கேட்டாங்க அவரை, இது மாதிரி எனக்கு கூட பண்ணணுன்னு தான் இருந்தேன், ஆனால் எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு ஒரு பயம் இருந்தது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது அவர் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். நான்லாம் 45 இயர்ஸ் ஆச்சு, இவ்வளோ வருஷமாக இருக்கேன் நான், எனக்கு வந்து இது இந்த மாதிரி ரோல் கிடச்சது கிடையாது, எனக்கு இது ஒரு ஆடிஷனாக எடுத்துகிட்டு தான் நான் செஞ்சேன். இப்போ நீ வந்து உனக்கு இந்த லைனில் வரணும்னு இருக்குது, இது இப்போ தானே ஆரம்பிக்கிற, யூ ஹாவ் நத்திங் டு லூஸ், நீ வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஆடி இருக்கணும் இதை அப்படின்லாம் சொல்லி ரொம்ப நல்லா இவங்களுக்குன்னு இல்லை, நான் பார்த்த வரைக்கும் எல்லாருக்குமே அவர் கொடுக்குற அட்வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஈவன் சாச்சினா கூட அங்கேருந்து பேசும்போது நீங்கள் ரொம்ப அட்வைஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் பேசினாங்க. அதுக்கு கூட சொன்னார், இப்போ சாச்சினா உனக்கு ஒன்றும் புரியாது, இப்போது நீ லைஃப்பில் போக போக அப்போ அவர் சொன்னார் அது எவ்வளோ கரெக்டாக இருக்குதுன்னு புரிஞ்சு பார்ப்பார் அப்படின்னு சொன்னார். அது உண்மை. அவர் சொல்கிறது வந்து கொஞ்சம் யாருக்கும் ஒரு ஃபேவரட்டிசத்தோடு பேசுகிறதில்ல. அவர் எப்போவுமே ஒரு தன்னுடைய தங்கை தம்பி, தன்னுடைய குழந்தைகள், அவங்களுக்கு எப்படி ஒரு அட்வைஸ் கொடுப்பாரோ அது மாதிரி ஒரு பேலன்ஸ்டான அட்வைஸ் தான் அவர் எப்போவுமே கொடுக்குறாரு.
ஸோ அது மாதிரி தீபக் வந்து ஒரு நல்ல இண்டிவிஜுவல் பிளேயர். இப்போ எனக்கு இப்போது ஆஃப் லேட் இங்கே பார்க்குறத பார்த்தா தீபக் தான் வந்துடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையே வந்துருச்சு எனக்கு. ஏன்னா இட்ஸ் அ வெரி ஸ்மார்ட் பிளேயர், வெரி இன்டெலிஜென்ட், நிதானமாக விளையாடுறாரு. யார் கூடயும் போய் அனாவசியமாக கன்சல்ட் பண்ணி எந்த குரூப்லேயும் போய் விழுந்துடல. ஏதாவது தப்பு பண்ணால் கூட அவர் யோசித்து வந்து அவங்கக்கிட்ட பேசி சாரி கேட்டுடுறாரு. யாரோ 2 பேருக்குள்ளே ஒரு பிரச்சனைன்னா கூட இவரே போய் 2 பக்கமும் பேசி தீர்த்து வச்சிடுறாரு. ஸோ நல்ல அந்த குவாலிட்டிஸ், லீடர்ஷிப் குவாலிட்டிஸும் இருக்குது. இண்டிவிஜுவல் பிளேயராகவும் இருக்கார், ஒரு நேர்மையோடையும் விளையாடுறாரு. ஸோ தீபக் ரொம்ப நல்லா விளையாடிட்டுருக்காரு. மஞ்சரி அண்ட் முத்து நல்லா விளையாடிட்டுருக்காங்க. ஜாக் போன வாரம் ஃபுல்லாக விட்டுட்டாங்க, சொதப்பிட்டாங்க. ஸோ ஜாக்கும் சௌந்தர்யாவும் ஜெஃப்ரியும் வேகம் எடுத்து இப்போ வருவாங்க இந்த வாரம்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி எனக்கு இன்னும் ஒன்று என்னென்னா, தர்ஷிகா ஆர் விஷால், இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் வெளியில் போனால் தான் இன்னொருத்தர் விளையாடுவாங்க. அருண் கூட ஒரு கட்டத்தில் விஷால்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், தர்ஷிகா வந்து ஒரு நல்ல பிளேயர், அந்த லைன் மாறி போயிடுச்சு இப்போது அப்படின்றத அவருமே வருத்தப்பட்டு சொல்லியிருந்தாங்க. தர்ஷிகா அதை வச்சுக்கிட்டே இந்த கேம் நல்லா பண்ணாங்க. அவங்க டெவிலில் ரொம்ப நல்லா பண்ணாங்க. பட் வந்து அவங்க ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரணுன்னா இதில் ஒருத்தர் விலகி போகணும், வெளியில் போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தர் போனால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், இந்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு திருப்பியும் நான் வெள்ளிக்கிழமை எபிசோட் பார்த்துட்டு நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.